பரவாயில்ல சித்தி. உன்னை இந்த மாதிரி சின்ன பிள்ளையில பார்த்தது, இப்போ உனக்கே இந்த மாதிரி 2 சின்ன பிள்ளைங்க பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் உன்னைய பார்க்கணும்னு இருக்கு. மாமா இங்க பாருங்கம்மா, 2 குட்டி பாப்பாங்க, என்ன அழகா இருக்கு. மாமா நான் தூக்குறேம்மா. ஐயோ அன்பு, பாப்பாங்க பிறந்து ஒரு நாள் தான்ப்பா ஆயிருக்கு. இப்பெல்லாம் தூக்க வேண்டாம், ஒரு வாரம் போகட்டும். பாப்பாங்க நம்ம வீட்டுக்கு வரட்டும்பா, அப்புறம் தூக்கிக்கலாம். சரிம்மா. அக்கா, நீ நேத்து காலையில வந்ததில்ல, நான் தான் இங்க இருக்கனே, நான் பாத்துக்கிறேன். நீ போய் வீட்ல குளிச்சு துணியெல்லாம் மாத்திட்டு வா. சரி ரேணு, பாத்துக்க. அன்புக்கு வேற ஸ்கூல் இருக்கு, அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கெல்லாம் மதியத்துக்கு சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. டேய் அன்பு, வாடா, ஸ்கூலுக்கு போகணும்ல. மாமா ப்ளீஸ்மா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகல. எனக்கு பாப்பாங்களோட இருக்கணும். இன்னைக்கு நான் பாப்பாங்களோட விளையாடிட்டு இருக்கேம்மா. டேய் அன்பு, பாப்பாங்க நீ நம்மளோட தானடா இருக்க போகுது. ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் போடக்கூடாது. வா, முதல்ல ஸ்கூலுக்கு போ, சாயந்தரமா வந்து பாப்பாங்களோட விளையாடலாம். என்னம்மா? டேய் அன்பு, ஸ்கூலுக்கு போயிட்டு வாடா. சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் பாப்பா அவங்கள தூக்கலாம். ஹை, நிஜமாவாக்கா? சாயந்தரம் வந்ததும் பாப்பாங்களை என் மடியில வச்சு தரணும், சரியா? சரிடா அன்பு, முதல்ல நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா. சரிக்கா. பாத்தியாக்கா அன்பு, அக்கா சொன்னதும் சரின்னு ஒத்துக்கிட்டான் பாரு. அட அதை ஏன் கேக்குறாரு ஏனோ? அமுதவள்ளி வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ற ஒரு பேச்சும் கேக்குறது இல்ல. அக்கா சொன்னா மட்டும்தான் கேக்குறான். சரி சரிக்கா. சரி ரேணு, அப்ப நானும் அன்பும் கிளம்புறோம். நீ பாத்துக்க என்ன? சரிக்கா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. 2 பாப்பாவும் நம்மளது தான். நீ தான் 2 பாப்பாவுக்கும் அக்கா. நீ தான் 2 குட்டி பாப்பாவையும் நல்லா பாத்துக்கணும், சரியா? ஓகே மம்மி. என்னடா டிண்டு, குட்டி தம்பி என்ன சொல்றான்? உனக்கு குட்டி தம்பியை பிடிச்சிருக்கா? நம்ம பச்சேக்க. சரி சரி. மணிக்குட்டி, அத்தைக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு. நம்ம போய் குட்டி பாப்பாங்களை பார்க்க போவோமா? சரி வா போவோம். போகும்போது உன் பாட்டி கண்ணில் மட்டும் படாம இருக்கணும். இல்லைன்னா பையில அப்புறம் என்னத்தை கொண்டு போற, எதை கொண்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு அதை இது சொல்லிக்கிட்டு கிடக்கும். சரி வா பாப்போம். உன் பாட்டி எங்க இருக்கா, இல்ல வெளியே எங்கனாச்சும் போயிருச்சான்னு தெரியல. வெளியே போயிருந்தா கூட பரவாயில்லையே. ஐயோ கடவுளே, இந்த கிழவி கண்ணில் தான் படாம போகணும்னு பார்த்தேன். கரெக்டா முன்னாலேயே உட்காந்துருக்கே. ஏய் என்னடி பையில என்னத்தடி ஒளிச்சுக்கிட்டு கொண்டு போறவா? அத்தை, சும்மா எப்ப பார்த்தாலும் ஒளிச்சுக்கிட்டு கொண்டு போறேன்னு சொல்லாதீங்க. என்ன உங்க வீட்ல உங்க பையன் அப்படியே சம்பாரிச்சு தங்கமும் வைரமுமாவா அலமாரியில அடுக்கி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் நான் ஒண்ணா கொண்டு போய் என் ஆத்தா வீட்டுக்கு கொடுக்கிறதுக்கு. அப்புறம் என்னடி பையில? ஐயோ அத்தை, அமுதாக்கு பிள்ளை பிறந்திருக்குல்ல, அதான் அம்மா அங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க. கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொண்டு வர சொன்னாங்க. அதனாலதான் கருவேப்பிலை சாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன் கருவேப்பிலை சாதம் உங்க அம்மா வீட்டுல செய்ய முடியாதோ? இங்கதான் செஞ்சு கொண்டு போகணுமா? அத்தை போதும் நிறுத்துங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். கருவேப்பிலை சாதம் செய்யறதுக்கு கருவேப்பிலையும் எங்க அம்மா வீட்டுல தான் பறிச்சு கொண்டு வந்தேன். அப்புறம் அரிசி, அது என் தம்பி மாசம் இங்க ஒரு மூட்டை அரிசி போடுறானே, அதுதான். அப்புறம் எண்ணெய், கடுகு. ஏய் நிறுத்தடி. கருவேப்பிலை சாதம் அவ்வளவுதானே? அதுக்கு என்னத்துக்கு எண்ணெய் கடுகு பருப்புன்னு நீட்டி முளைக்கிட்டு இருக்க? போ. இந்த கிழவி கிட்ட எப்படி சொல்லி எஸ்கேப் ஆகணும்னு எனக்கு தெரியாதா? ஏடி காயத்ரி, என்னடி ஒரு அம்மாச்சி இங்க ஒத்தையில கிடக்க? இங்க ஒரு எட்டு பார்க்காம பையன் தூக்கிட்டு எங்கட்டி கிளம்பிட்ட? ஐயா அம்மாச்சி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அமுதாவுக்கு பிரசவம் ஆயிடுச்சு. 2 பிள்ளைங்க நல்லபடியா பிறந்துருச்சு. என்னது, புள்ள பிறந்துட்டா? அடியாத்தி, எனக்கு யாரும் சொல்லலையே. என்ன புள்ளடி? அம்மாச்சி, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு ஒரு பையனா? ஆச்சி, சிங்கக்குட்டின்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா. கடைசியில சிங்கக்குட்டியே பிறந்துட்டு இனியும் ஆட்டம் தாங்காதம்மா. சரிடி, இப்ப என்ன புள்ளைய பக்கமா போய்கிட்டு இருக்க? ஆமா அம்மாச்சி, அம்மா அமுதாவுக்கு கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொண்டு வர சொல்லுச்சு. அதான் சாதத்தை செஞ்சு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். என்னது, கருவேப்பிலை சாதமா? ஐயோ, இங்கனக்குள்ள கடந்தா பழைய கஞ்சி கூட கிடைக்க வழி இல்லையே. பேசாம இவ கூட போவோம், அப்பதான் கருவேப்பிலை சாதமாவது கிடைக்கும். காயத்ரி, என்னடி ஒரு வயசான அம்மாச்சி என்ன விட்டுட்டு நீ மாத்திரம் போறேங்கிறியாட்டி?
இல்லனாலே இந்த கிழவி வாய் சும்மா இருக்காது. கடைசியில நம்ம கூட்டிட்டு போய் அங்க வந்து இந்த கிழவி ஏதாவது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதையாவது சொல்லி கதிரை டென்ஷன் பண்ணி விட்டுருச்சுன்னா அப்புறம் அவன் நம்ம மேலையில கோவப்படுவான். ஐயோ அம்மாச்சி, எல்லாரும் இப்படி ஒண்ணா போனா அங்க பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. நான் முதல்ல போய் சாப்பாடு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அம்மா வந்துரும்ல, அதுக்கப்புறமா நீங்க போங்க. எடி என்னடி என்ன கொண்டு போக மாட்டியா? எடி என் பேரன் கதிரு, அவனோட 2 பிள்ளைவோ, என்னோட கொள்ளு பேரனும் கொள்ளு பேத்தியும். அதுங்கள கண்ணால ஒண்ணு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதாட்டி. என்னடி என்னை கொண்டு போட்டி காயத்ரி? ஐயோ இந்த கிழவி பாவம் இப்படி கேக்குதே. சரி கூட்டிட்டு போவோம். சரி அம்மாச்சி, சரி வாங்க போவோம். அப்பாடா கொண்டு போறோம்னு சொல்லிட்டா. போனது முதல்ல கருவேப்பிலை சாதத்தை கொஞ்சோண்டு போட்டு தின்னிடணும். ஐயோ இந்த பொடியை என்னத்த கலவரான்னு தெரியலையே. நேத்து பிடிச்ச ஒரே அழக. மா என்னம்மா அவனுக்கு பசிக்குதோ என்னவோ? இலை ஓம் அவனுக்கு ஒரு பசியும் இல்ல ஒண்ணும் இல்லலே. இதோட 7-8 தடவை பாலையும் குடிச்சு விட்டான், 7-8 தடவை ஒண்ணுக்கும் போயிட்டான். பசி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா அழுதுகிட்டு கிடக்காலே. என்னம்மா இப்படி சொல்றீங்க? அழுதுகிட்டே இருக்கானா டாக்டர் கிட்ட சொல்லணும்ல. இலை அதெல்லாம் ஒண்ணும் இல்லலே, டாக்டர் கிட்ட சொல்லியாச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது அப்படிதான்ல சில பிள்ளைங்க பிறந்ததும் சிலதுங்க தூங்கிக்கிட்டே கிடக்குங்க, சிலதுங்க கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டே இருக்குங்க, சிலதுங்க இப்படிதான் அழுதுகிட்டே இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2-3 நாள் போச்சுன்னா அதுவே தன்னால சரியாயிரும்டா. ஓ சரி சரிம்மா. ஆனா கதிரு உன் பொண்ணு தாமல சரி, எந்த தொந்தரவும் இல்லை. அவ பாட்டுக்கு தூங்கிக்கிறா, அவ பாட்டுக்கு பாலை குடிச்சுக்கிறா, கண்ணை முழிச்சாலும் இப்படி கண்ணை உருட்டி உருட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா படுத்திருக்கா. நான் நினைக்கிறோம்லே கதிரு, உன் மகன் தான் நமக்கு வேலை வைப்பான்னு. இருக்கட்டும்மா, ஒன்னு இப்படி இருந்தா ஒன்னு அப்படி இருக்கணும்ல. அது சரி, பிறந்த நாளே யாரையும் தூங்க விடாம பண்ணிட்டான். இனி என்னெல்லாம் பாடுபடுத்த போறான்னு தெரியலையே. அம்மா ஏ வாடி காயத்ரி, ஒரு கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் முடி? ஐயோ அம்மா, என் மாமியாரை சமாளிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயி போச்சுமா, நான் செஞ்சு கொண்டு வந்துட்டேன். சரி சரி கொடு, அமுதாவுக்கு சாப்பிட கொடுப்போம். இது நவலி கட்டி என் கொள்ளு பேரனையும் பேத்தியும் நான் பாத்துட்டு. அட என் கொல்லி பேத்தி நல்ல தங்க கட்டி கணக்கா இருக்காளே. இது யாரு என் கொல்லு பேருனா? என்னடி இவன் கருமாதியாட்ட இருக்கான்? அம்மா ஐயோ இல்லடி, என் பேரனாட்ட நல்ல கருப்பு தங்கம் போல இருக்கான்னு சொன்னடி. எதே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் போலயே, இல்லைன்னா சோறு போட மாட்டாவளே. கையல் சக்தி என்ன கையல், வீட்டுல தான் என்னமோ சோகமாவே உட்கார்ந்துருக்கேன்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து இப்படி உம்னு உட்கார்ந்துருக்க, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? சக்தி ஒன்றும் இல்லை சக்தி, இவ்வளோ நாள் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்க, மனசே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஆனால் நேற்று அவங்க ஊருக்கு போயிட்டாங்கல்ல, அதான் வீடே ஏதோ வெறிச்சு ஓடின மாதிரி இருந்துச்சு. அதான் எனக்கு மனசுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு சக்தி. ஐயோ இதான் உன் பிரச்சனையா? என்ன கையல், அவங்க அப்புறம் இங்கேவா இருக்க முடியும்? பூரணி தாரணி முகில் நிலாக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குல்ல, அவங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? இல்லை சக்தி எனக்கு புரியுது, இருந்தாலும் கையல் இங்க பாரு, எனக்கு புரியுதுடி. அங்க ஊர்ல நம்ம எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா அக்கா அண்ணி குழந்தைங்கன்னு எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு இங்க வந்து தனியா நம்ம 2 பேர் மட்டும் இருக்கணும்னு நினைக்கும் போது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த லைஃப் ஸ்டைல நீ கொஞ்ச நாள்ல பழகிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை கையல். அது இல்ல சக்தி, நானும் இங்க இந்த லைஃப் ஸ்டைல பழகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல சக்தி. ஏன்னா எனக்கு எப்பவுமே வீட்ல அத்தை அக்கா அப்புறம் குழந்தைங்க எல்லாருமே இருப்பாங்க. இங்க நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா நான் மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கேன். எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சக்தி. கையல் இப்ப என்ன, உனக்கு தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கு அவ்வளவுதானே? சரி, நீ எப்பவும் என்கிட்ட ஆசைப்பட்டு கேப்பியே சக்தி நமக்கும் ஒரு குழந்தை வேணும்னு. அப்போல்லாம் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனா இப்போ உனக்காக சொல்றேன், நம்ம குழந்தை பெத்துக்கலாம் கையல். ஆமா கையல், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆசை இல்லாம இல்ல, கொஞ்சம் லைஃப்ல செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறமா குழந்தைய பத்தி யோசிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஃபீல் பண்றத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு கையல். நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அதுக்கப்புறம் நீ தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மாட்டல்ல? ஐயோ சக்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி.
சரி கையல், நீ ஒன்றும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நமக்கும் முகில் மாதிரியோ நிலா மாதிரியோ ஒரு குட்டி பாப்பா வந்துடும். அதுக்கப்புறமா உனக்கு போரே அடிக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவானாலும். உன்னதில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழமனமே. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.